அப்பா, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. நல்லா இருப்பா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நவீன். நவீன், இன்னையோட உனக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சுப்பா. இந்த நல்ல நாள்ல போய் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வா. என்னம்மா? நவீன், இன்னைக்கு பேப்பர்ல 18 வயசு முடிஞ்ச எல்லாருக்கும் வாக்காளர் பட்டியல்ல பேர் சேர்க்கறதுக்கான சிறப்பு முகாம் நடக்குது. அதுல நீயும் கலந்துகிட்டு உன்னோட பேரை பதிவு செஞ்சு ஜனநாயக கடமையை நிறைவேற்று. அப்பா, அதெல்லாம் லேட் ஆகும்பா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தான் சிறப்பு முகாம் நடக்குது. 10 நிமிஷத்துல முடிஞ்சு. சரிப்பா. நவீன், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. வாழ்த்துக்கள். எங்கடா கிளம்பிட்ட? என்ன நோட்டீஸ் இது? 18 வயசு முடிஞ்சவங்க எல்லாரும் இப்போ வாக்காளர் பட்டியலில் தன்னோட பேரை சேர்க்கணும்னு சொல்லி பேப்பரில் போட்டுருந்துச்சுடா. இந்த நோட்டீஸ்லேயும் அதான் போட்டிருந்தேன். நானும் போய்கிட்டேன். அப்படியா? ஆமாண்டா ராஜ்குமார், நான் கூட இதுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். அது எப்படி பதிவு பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா, நான் சொல்லி நானும் வர்றேன்டா. சார், வாக்காளர் பட்டியலில் என்னோட பேரை சேர்க்கணும் சார். டிசி, அடையாள அட்டை, ஃபோட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்துடுங்க சார். அப்போ இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு வந்துருங்க. இங்க பேரை போடு. திருப்பு. இங்க அட்ரஸ் எழுது. லாஸ்ட் பக்கம் எடு. இங்க கையெழுத்த போடு. அவ்வளோதான். இந்த ரசீதை பத்திரமா வச்சுக்கோங்க. எதுக்கு சார்? இந்த எண்ணை வச்சு இணையதளத்தில் உங்களோட பேர் வந்து பதிவாயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சார். வணக்கம் சார், நான் இந்த ஏரியா பிஎல்ஓ தேர்தல் ஆணையத்துல இருந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நவீன் இருக்காராங்க சார்? இருக்காரு. கூப்பிடுங்க சார் ஒரு நிமிஷம். நவீன், இவர் இங்கதான் வசிக்கிறாரா? ஆமாங்க. உங்க ரேஷன் கார்டு கொடுங்க. நீங்க இதுல ஒரு சைன் போடுங்க. நன்றி சார். நம்பரை கொடு. நாங்க வாக்காளர் அட்டை பதிவு பண்ணி வாங்கிட்டோம். நீங்களும் பதிவு பண்ணி உங்க ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்க.